Hi students, welcome to Construction Materials and Construction Practice. நம்ம யூனிட் 1 வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். இப்போ பார்க்க போகிற மாடல் நம்பர் 2ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராக்ஸ். பாறைகள்னா என்ன, அதனுடைய வகைகள் என்ன அப்படின்றத பிரீஃபாக பார்க்கலாமா? ராக்ஸ் ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புவியோட மேற்பரப்புல இருந்து கட்டிடங்களுக்காண்டி வெட்டி எடுக்கக்கூடிய கற்கள் தான் என்னது பாறைகள். இந்த பாறைகள் வந்து ஹார்ட் அண்ட் காம்பேக்டான நேச்சுரல் அக்ரிகேட்னு சொல்கிறாங்க. ஹார்ட் அண்ட் காம்பேக்ட்னா என்ன? திண்மம் மற்றும் வலிமையான இயற்கையிலே கிடைக்கக்கூடிய கற்கள் தான் என்னது பாறைகள். இந்த இதில் எந்த விதமான வேதியியல் கூட்டமைப்போ இயற்பியல் கூட்டமைப்போ எதுவுமே கிடையாது. பட் ஆனால் இதில் வந்து மினரல்ஸ், அதாவது தாது பொருட்கள் நிறைந்திருக்கிறது தான் இதுக்கான ஹார்ட் அண்ட் காம்பேக்டுக்கான மிகப்பெரிய ரீசன். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவியிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ராக்ஸை பாறைகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. என்னென்ன வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன், செகண்ட் ஒன் ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன், தேர்ட் ஒன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புவியியல் அமைப்பை பொறுத்து வகைப்படுத்துவது அல்லது உருவாகும் முறையை பொறுத்து வகைப்படுத்துவது. பிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா இயற்பியல் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துவது. தேர்ட் ஒன் கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன், வேதியியல் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துவது. இது என்னன்றத கொஞ்சம் பிரீஃபாக பார்க்கலாம். ஜியாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் புவியியல் அமைப்பை பொறுத்து வகைப்படுத்துவது அல்லது உருவாகும் முறையை பொறுத்து வகைப்படுத்துவது. இதில் ஒரு 3 கேட்டகரி இருக்குயா. ஃபர்ஸ்ட் ஒன் இக்னியஸ் ராக்ஸ், செகண்ட் ஒன் செடிமெண்டரி ராக்ஸ், தேர்ட் ஒன் மெட்டமார்பிக் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிமலை பாறைகள். எரிமலை பாறைகள் அப்படின்னா என்னன்னு பாருங்களேன். எரிமலை பாறைகள் அப்படின்னா என்ன? ஒரு எரிமலை வந்து வெடிக்கிறதுனால லாவான்ற ஒரு மேக்மா வந்து வெளியேறுதுங்க. அந்த மேக்மா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளிர்ந்து ஒரு பாறையாக உருவெடுக்குது. அந்த பாறையை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எரிமலை பாறைகள், அதாவது இக்னியஸ் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இக்னியஸ் ராக்ஸ் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், பளபளப்பாக இருக்கும்லாம் கிடையாது. எப்பயும் போல் பாறைகள் வந்து ரொம்ப ஷைனிங் இல்லாமல் பளபளப்பு இல்லாமல் இருக்குங்க. இது பார்க்குறதுக்கு நேச்சுரல் அக்ரிகேட்டுடைய லுக்கு தான் கொடுக்கும். பட் ஆனால் ஹார்ட் அண்ட் டியூரபுளாக இருக்கும். அதுதான் இக்னியஸ் ராக்ஸுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா கிரானைட், பேலஸ், டோலரைட் தான் இதுக்கான முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் ஒன் செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரி ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிவு பாறைகள். இந்த படிவு பாறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாறை துகள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாறை துகள்கள் வந்து காற்றுனாலேயோ நீர்னாலேயோ இல்லாட்டினா ஒரு தாவரத்தினாலேயோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து டெபாசிட் பண்ணி உயர் அழுத்தத்தினால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பாறையாக வந்து உருவெடுக்குதுங்க. அந்த பாறை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படிவு பாறைகள், அதாவது செடிமெண்டரி ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு கிராவல், சாண்ட்ஸ்டோன், லைம்ஸ்டோன், ஜிப்சம், லிக்னைட், இது எல்லாமே படிவு பாறைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமாறு பாறைகள். உருமாறு பாறைகள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது. அது எப்படி அந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இக்னியஸ் ராக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா செடிமெண்டரி ராக்ஸாக இருக்கலாம். இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ராக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த ராக்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷர் ஆஃப் ஹீட்டும் ப்ரெஷரும் மாறி மாறி ஏற்படுத்துறதுனால ஒரு ராக்காக வந்து புதுவிதமான ஒரு ராக்காக உருவெடுக்குதுங்க. அந்த ராக்ஸ் பேர் தான் என்னது மெட்டமார்பிக் ராக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது காரணம் கிரேட் ஹீட் அண்ட் ப்ரெஷர் தான் இதுக்கான சேஞ்சஸ்க்கான இந்த கேரக்டர் சேஞ்ச் பண்ணுறதுக்கான காரணம். இதுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாட்சைட், ஸ்லேட்டு, மார்பிள், இது எல்லாமே மெட்டமார்பிக் ராக்ஸ் கூடிய சூப்பர் எக்ஸாம்பிள்ஸ். ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன். ஃபிசிக்கல் கிளாசிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயற்பியல் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துறது. அதோடைய ஸ்ட்ரக்சரில் உள்ள ராக்ஸு என்னென்ன இயற்பியல் தன்மையெல்லாம் பொறுத்து இருக்கோ அதை பொறுத்து வகைப்படுத்துகிறாங்கய்யா. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ், செகண்ட் ஒன் அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ், தேர்ட் ஒன் ஃபோலியேட்டட் ராக்ஸ்.
ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு அமைப்பு பாறைகள். அடுக்கு அமைப்பு பாறைகள்னா இந்த இந்த பாறையை என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஸ்லேட் மாதிரி வெட்டி எடுத்துடலாம். அதாவது ஒரு லேயராக இருக்கும். இந்த லேயர்ஸ்க்கு தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆர் கல்வேஜ். இந்த ராக்ஸை வெட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளெயின் பிளேஸ் கிடைக்கும். அந்த பிளேஸை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டிஃபிகேஷன் ஆர் கல்வேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா செடிமெண்டரி ராக்ஸ் தான் அடுக்கு அமைப்பு பாறைகளுடைய எக்ஸாம்பிள்ஸ். அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுக்கு அமைப்பில்லா பாறைகள். அடுக்கு அமைப்பில்லா பாறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ஷேப்பாக இருக்காது. இப்போ நம்ம மேலே ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ் அதாவது அடுக்கு அமைப்பு பாறைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு லேயராக அடுக்கடுக்காக கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. ஆனால் அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸில் அந்த மாதிரி எந்த ஒரு அடுக்கடுக்காக கிடைக்காது. நம்ம வந்து வெடிச்சு தான் எடுக்கிறோம். அது அன்ஷேப்டாக இருக்கும், கிரானுலராக இருக்கும், காம்பாக்டாக இருக்கும். இந்த இது வந்து எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த எரிமலை பாறைகள் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். செடிமெண்டரி ராக்ஸில் ஒரு விதமான ஹார்டாக இருக்கக்கூடிய ராக்ஸ் மட்டும்தான் இந்த அன்ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸில் வரக்கூடிய ஒன்று. அண்ட் தென் ஃபோலியேட்டட் ராக்ஸ். இந்த ஃபோலியேட்டட் ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெண்டன்சி டு ஸ்பிளிட் அப் டைரக்ஷன் ஒன்லி. டைரக்ஷன்னா என்ன, அதோடைய ஒரு பாறை இருக்குன்னா அந்த பாறையை வந்து நீள்வாக்கிலோ இல்லாட்டினா அகலவாக்கில் மட்டும் வெட்ட முடிஞ்சா அந்த பாறைகளை தான் என்ன சொல்றாங்க இணை ஏடு பாறைகள், அதாவது ஃபோலியேட்டட் ராக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு மெட்டமார்பிக் ராக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. சரி, ஓகே. கெமிக்கல் கிளாசிஃபிகேஷன். கெமிக்கல் கிளாசிஃபிகேஷனை வேதியியல் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துறது. வேதியியல் தன்மையை பொறுத்து வகைப்படுத்துறதுல ஒரு 3 கேட்டகரி இருக்கியா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் சிலிசியஸ் ராக்ஸ், செகண்ட் ஒன் அர்ஜீலியஸ் ராக்ஸ், தேர்ட் ஒன் கல்கேரியஸ் ராக்ஸ். சிலிசியஸ் ராக்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மணற்பாறைகள். மணற்பாறைகள் மணல் இந்த இந்த ராக்ல சிலிக்காவோட கண்டென்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராக்ஸுக்கு வந்து சிலிசியஸ் ராக்ஸ் அப்படின்னு பேர் வந்துச்சு. இந்த ராக்ஸ் வந்து ஹார்ட் அண்ட் டியூரபிளாக இருக்குது. ப்ளஸ் எந்த விதமான வெதரிங் ஏஜென்சிஸ்னாலையும் இதை ஈஸியாக அஃபெக்ட் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிரைனைட், குவார்ட்சைட் இதெல்லாம் வந்து சிலிசியஸ் ராக்ஸ் கூடிய எக்ஸாம்பிள்ஸ். அர்ஜீலியஸ் ராக்ஸ். அர்ஜீலியஸ் ராக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா களிமண் பாறைகள். களிமண் பாறைகளில் இந்த ராக்ல வந்து கிளேயோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து களிமண் பாறைகள் ஆர் அர்ஜீலியஸ் பாறைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ராக்ஸு ரொம்ப டென்ஸ், அதாவது மெல்லிய உடைந்து போகிற மாதிரி இருக்கக்கூடிய சாஃப்ட் கண்டென்ட்ல இருக்கக்கூடிய ராக்ஸ் தான் என்ன இந்த களிமண் பாறைகள். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லேட் அண்ட் லேட்ரைட்ஸ்லாம் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸாக இருக்குது. கல்கேரியஸ் ராக்ஸ். கல்கேரியஸ் ராக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறைகள் தான் என்னது கல்கேரியஸ் ராக்ஸ். இந்த ராக்ஸில் கால்சியம் கார்பனேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சுண்ணாம்பு பாறைகள் என்று பெயர் வந்துருச்சு. இது வந்து இதோடைய டியூரபிலிட்டி நீடித்து உழைக்கும் தன்மை வந்து எதை பொறுத்து அமையுது பார்த்தீங்கன்னா அதோடைய சரௌண்டிங் அட்மாஸ்பியர். இப்போ எந்த இடத்துல அந்த பாறை விளைஞ்சிருக்கோ அந்த இடத்தை பொறுத்து அதோடைய டியூரபிலிட்டி நீடித்து உழைக்கும் தன்மை வந்து மாறுபாடு அடையும். எக்ஸாம்பிளுக்கு லைம்ஸ்டோன், மார்பிள்லாம் கல்கேரியஸ் ராக்ஸ் கூடிய ஒரு எக்ஸாம்பிள்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் நம்ம ராக்ஸ்னா என்ன, அதோடைய கிளாசிஃபிகேஷன்ஸை பார்த்தோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் ஸ்டோன்ஸ்னா என்ன, அதோடைய யூசஸ் எல்லாத்தையும் பார்ப்போம். தேங்க்யூ.